புதுச்சேரி மணக்குள விநாயகர் ஆலயத்தில் நடந்த அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக நேரடி ஒளிபரப்பு நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் வி. ராமலிங்கம், பாஜக தலைவர் செல்வகணபதி எம்பி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அயோத்தி ராமர் கோவிலில் நடைபெற்ற பிராண பிரதிஷ்டை நிறைவடைந்தது. அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழா இன்று கோலாகலமாக நடைபெற்றது. இவ்விழாவை முன்னிட்டு அயோத்தி ராமர் கோவிலில் பல்வேறு விதமான மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வண்ணமயமாக காட்சியளிக்கின்றது. இவ்விழாவில் பங்கேற்பதற்காக நாடு முழுவதிலுமிருந்து ஏராளமான விஐபிகள் அயோத்தி வந்துள்ளனர். உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமானோர் அயோத்தி ராமனை தரிசிக்க வந்துள்ளனர். முன்னாள் பிரதமர் தேவகவுடா, உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனந்திபென் படேல், முதல்வர் யோகி ஆதித்யநாத், துணை முதல்வர் கேசவ பிரசாத் மௌரியா, RSS சரங்ஸ் கலாஸ் மோகன் பகவத் மற்றும் RSS மூத்த தலைவர் சுனில் அம்பேத்கர், TRTO தலைவர் டாக்டர் சதீஷ் ரெட்டி, முன்னாள் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, காங்கிரஸ் தலைவர் ஆச்சாரியா பிரமோத் கிருஷ்ணம் உள்ளிட்டோர் விழாவில் பங்கேற்றுள்ளனர். வண்ண வண்ண மலர்களாலும் கண்களை பறிக்கும் விலை உயர்ந்த நகைகளாலும் குழந்தை ராமர் அலங்கரிக்கப்பட்டு காட்சி தந்தார். இதனையடுத்து பிராண பிரதிஷ்டை விழா துவங்கியது. கோவில் அர்ச்சகர்களின் வழிகாட்டுதலின் கீழ் பிரதமர் மோடி, RSS தலைவர் மோகன் பகவத் மற்றும் உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனந்திபென் படேல், முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஆகியோர் பூஜைகளை மேற்கொண்டனர். கோவில் அர்ச்சகர்கள் வேத மந்திரங்களை முழங்கினார்கள். மேலும் பல்வேறு அர்ச்சனைகள் செய்யப்பட்டதை அடுத்து குழந்தை ராமருக்கு மலர்கள், பழங்கள் சமர்ப்பிக்கப்பட்டது. இதனையடுத்து பகவான் ராமருக்கு ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடி ராமருக்கு ஆரத்தி காண்பித்தார். இதனையடுத்து பிரதமர் நரேந்திர மோடி, RSS தலைவர் மோகன், உத்தரப்பிரதேச ஆளுநர் மற்றும் முதல்வர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் குழந்தை ராமரை தரிசித்து நீண்ட நேரம் பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். இதில் புதுச்சேரி மணக்குள விநாயகர் ஆலயத்தில் பெரிய திரையில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இதனை சட்டமன்ற உறுப்பினர் V. ராமலிங்கம் ஏற்பாடு செய்திருந்தார். மேலும் இதில் சிறப்பு அழைப்பாளராக பாஜக தலைவர் செல்வகணபதி MP, சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதங்களை சட்டமன்ற உறுப்பினர் V. ராமலிங்கம் வழங்கினார்.